வருகின்ற ஜனவரி 23 மற்றும் 24 ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாதா குருமூர்த்தி ஆலய வருஷாபிஷேகம் நடைபெறவுள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், தென்பதி மதுராந்தகம், செங்கல்பட்டு. அனைவரும் வருக, சாய்பாபாவின் அருள் பெறுக. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். வாரம் நாம வீக்லி ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நாம என்னெல்லாம் பண்ணலாம், பண்ணக்கூடாது, நம்மளுக்கான லக்கி கலர்ஸ் என்ன, ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் என்ன, அண்ட் ரொம்பவே ஸ்பெஷலா சிறப்பா முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது மேஷம் டு மீனம் வரையிலான ராசிகளுக்கு நம்ம தனித்தனியா பார்த்துட்டு வரோம். அதை தான் நம்ம இந்த பதிவுலையும் பார்க்க போறோம். ஸோ இந்த வரக்கூடிய வாரத்திற்கு நமக்கு எப்படி இருக்க போகுது, முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத மேஷத்துல இருந்து மீனம் வரையிலான ராசிகளுக்கு நம்ம பார்க்கலாம். உங்க ராசிக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓ முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இப்ப முதல் மேஷ ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். சோ மேஷ ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ற இடத்துல கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் எந்த இடத்துல நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணுமோ அங்க உங்களுடைய உணர்வுகளை கண்டிப்பா எக்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்ட்னர், உங்களுடைய அன்புக்குரியவங்க, இவங்க கிட்ட எல்லாம் உங்களுடைய இமோஷன்ஸை கண்டிப்பா வெளிப்படுத்தணும். அண்ட் தேவையில்லாத இடங்கள்ல நிச்சயமா நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். இந்த விஷயத்த மட்டும் நீங்க மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்ணணும் இந்த வாரம். அது உங்களுக்கு ரொம்ப பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, பண ரீதியா பொருளாதாரம் சார்ந்து நீங்க எந்த கொடுக்கல் வாங்கலும் இந்த வாரம் செய்யாம இருக்கிறது நல்லது. ஸோ பணம், பொருள் சார்ந்த விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் இந்த வாரம் மட்டும் தவிர்த்துறது நல்லது. உங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கோல்டன் அண்ட் ரெட் கலர், இந்த 2 கலர் உங்களுக்கு ரொம்பவே லக்கியா இருக்கும் இந்த வாரம் முழுவதும் நீங்க யூஸ் பண்ணும் போது. அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மேஷராசி 15152222. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது உங்களுடைய செல்ஃப் கேர், உங்களுடைய செல்ஃப் ஹாப்பினஸ், செல்ஃப் லவ், இந்த விஷயங்களை நீங்க வெளிக்கொண்டு வர்றதுக்கும், அண்ட் நீங்க எந்த காரியத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதுல எந்த இடர்பாடுகளும் இல்லாம அதுல நீங்க தான் யூனிக் அப்படின்ற ஒரு பொசிஷனை பிடிக்கிறதுக்குமே கூட இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மேஷ ராசி உங்களுக்கு இந்த வாரத்துக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மேஷ ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முருகரை நினைச்சு இந்த வாரம் முழுவதும் நிறைய தியான முறைகளை மேற்கொள்ளுங்க. அதுவும் குறிப்பா நீங்க வடபழனி பக்கத்துல இருக்கீங்கன்னா வடபழனி செந்திலாண்டவரை போய் வழிபட்டு அங்கவே தினமும் சிறிது நேரம் தியானம் மேற்கொள்ளும் போது கண்டிப்பா உங்களால ஆன்மீக ரீதியான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை உங்க வாழ்க்கையில அடைய முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை, அதுல ஒரு விழிப்புணர்வு நிச்சயமா ஏற்படும். ஸோ வடபழனி செந்தில் ஆண்டவரை நினைச்சு நீங்க தினமும் தியானம் செய்யுங்க. முருகரை நினைச்சு பக்கத்துல இருக்கவங்க அந்த கோவிலுக்கு போய் கூட நீங்க தியானம் பண்ணலாம். இதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. மேஷ ராசி நீங்க ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ரிஷபராசி உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ரிஷபராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எதெல்லாம் உங்களை காயப்படுத்துதோ, எதெல்லாம் உங்களை படுக்க போடுதோ, சோம்பேறித்தனமாக்குதோ, எந்த மாதிரியான நினைவுகள்லாம் உங்களை ஒண்ணுமே இல்லாம செய்ய வைக்குதோ, இது எல்லாத்தையும் நீங்க தவிர்த்துருங்க. அதுல இருந்து வெளியேறதுக்கான முயற்சிகள் கண்டிப்பா இந்த வாரம் நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்கு. அண்ட் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடாது. ஒரு காரியம் செஞ்சுட்டு இருக்கும் போது இன்னொரு காரியத்தின் மேல ஆசை போகிறது, ஈடுபாடு படுறது, இது எல்லாமே நீங்க செய்யக்கூடாது. ஸோ 2-3 விதமான விஷயங்களை செய்ய வேண்டாம். ஒரு நேரத்துல ஒரு காரியம் செயல்கள் தான் செய்யணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்னு இருக்கு. அண்ட் உங்களுக்கு லக்கியான கலர்ஸ் என்ன இந்த வாரம் அப்படின்னு பார்க்கும்போது, yellow அண்ட் ரெட், இந்த 2 கலர்ஸும் உங்களுக்கு ரொம்ப லக்கியா இருக்கும். ஸோ ரிஷபராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 233 இன்ஃபினிட். இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ நீங்க யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி உங்க மனசுக்குள்ள கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஆனா
அவ்வளவுக்கு அவ்வளவு நெகட்டிவிட்டி உங்க மனசுல இருக்கு. நிறைய காயங்கள் இருக்கு. ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பீங்க, தூக்கம் இல்லாம இருப்பீங்க. அதுக்கு இந்த 233 நீங்க யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். நல்ல ஒரு கம்பேஷனான ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அண்ட் இன்ஃபினிட் சிம்பிள் நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க செஞ்ச கெட்டது மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகுதா, அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறேனா அப்படின்றத தாண்டி நீங்க செஞ்சிருக்க நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நன்மையா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் நீங்க யூஸ் பண்ணலாம். ரிஷப ராசிக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரிஷப ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முடிஞ்ச அளவுல நீங்க மலை மேல இருக்கக்கூடிய முருகரை தரிசனம் பண்றதுக்கான முயற்சி எடுங்க இந்த வாரம். ஸோ உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தாலும் சரி, கொஞ்சம் தூரத்துல இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு மலை மேல குன்று மேல இருக்கக்கூடிய முருகரை தரிசனம் பண்ணுங்க மலை சார்ந்த இடங்கள்ல. ஸோ அங்க நீங்க முருகர் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பசுமையான ஒரு நிலையும் சரி, ஒரு வளர்ச்சியும் சரி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மன ரீதியான ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவு, ஒரு பசுமையான நினைவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டு அதன் மூலியமா உங்களுடைய மன கிளர்ச்சி பெறும். ஸோ இதற்கு நீங்க மலை மேல் இருக்கக்கூடிய முருகர் வழிபாடு இந்த வாரம் செய்யணும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ரிஷபராசி நீங்க ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. மிதுன ராசி உங்களுக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ நீங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வளர்ச்சி பத்தியும் உங்க குடும்பத்தினுடைய வளர்ச்சி பத்தியும் சில முக்கியமான முடிவுகள் காரியங்கள் நீங்க இந்த வாரம் செய்யலாம் அப்படின்னு இருக்கு. நீங்க ஒரு ஆண் நபரா இருக்கீங்கன்னா உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய பெண் இல்ல உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண் அவங்கள பொறுத்து இல்ல அவங்களுக்கான சில முக்கியமான விஷயங்களை நீங்க செய்யணும் அப்படின்னு இருக்கு. நீங்க என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் சொல்றதுதான் ஃபைனல், நான் சொல்ற டிசிஷன் தான் கரெக்ட், நான் யோசிக்கிறது தான் கரெக்ட், அப்படி ஒரு டாமினன்ட் இந்த வாரம் நீங்க காட்டக்கூடாது. மத்தவங்க சொல்றதும் எஸ்பெஷலி உங்க கூட இருக்க பெண்கள் சொல்றதும் நீங்க அந்த சஜஷன் கேட்கறது ரொம்ப நல்லது. அதனால உங்களுடைய முடிவு தான் ஃபைனல் அப்படின்ற ஒரு நிலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு இருக்கு. அண்ட் உங்களுக்கு லக்கியான கலர்ஸ் இந்த வாரம் பார்க்கும்போது லைட் கிரீன் அண்ட் லைட் ரெட், இந்த 2 கலர்ஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு லக்கியானதா இருக்கும். ஸோ மிதுன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 551010 1010. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களை நினைச்சு நீங்களே பெருமைப்படுற மாதிரியான ஒரு உணர்வுகள் உங்களுக்கு தோன்றும். உங்க மேல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவா ஏற்படும். அண்ட் நீங்க என்ன மாதிரியான ஒரு ஜேர்னி வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டு நீங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் அதுல ஒரு நிறைய நன்மைகள் நடக்கும், நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும், முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்க யூஸ் பண்றதால. மிதுன ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மிதுன ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், நிறைய பாசிட்டிவான எண்ணங்களை மேற்கொள்ளுங்க. ரொம்ப உயர்வான எண்ணங்கள்லாம் உங்க மனசுல இருக்கு அப்படின்ற போது ஆனா செய்யக்கூடிய காரியங்கள் நிறைவாகலையே, வெற்றி அடையலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க இந்த வாரம் முடிஞ்சா 27 நட்சத்திர முருகர் கோவில்ல இருக்கக்கூடிய சுயம்பு முருகர் வழிபாடு செய்யுங்க. இதை செய்யும் போது கண்டிப்பா உங்களுடைய உயர்ந்த எண்ணங்கள் போலவே உங்களுடைய உயர்ந்த லட்சியங்கள் நிறைவேறதுக்கான ஆசீர்வாதம் முருகர் கிட்ட கண்டிப்பா கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நட்சத்திர முருகரை நீங்க வழிபாடு செய்யுங்க, தரிசனம் பண்ணுங்க. வீட்டுல இருந்தபடியே கூட நீங்க தியானம் மேற்கொண்டு உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ லட்சியங்கள் என்னவோ அவர்கிட்ட சமர்ப்பிங்க. கண்டிப்பா இந்த வாரம் நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்றது முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. மிதுன ராசி ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி நீங்க உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. கடகராசி உங்களுக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கடகம் உங்களுக்கான கார்ட்ஸ். சோ நீங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்போது, பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப திட்டமிட்டு முடிவுகள் எடுக்கணும். ரொம்ப ஸ்டேபிளா உங்களுடைய காரியங்கள் செயல்கள் இருக்கணும். அண்ட் நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ண நினைச்சீங்கன்னா தாராளமா ஹெல்ப் பண்ணலாம். நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க, யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா உதவி செய்யலாம். நீங்க ஆண் நபரா இருக்கீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு நீங்க பணம் ரீதியா பொருள் ரீதியா உதவி செய்யறதுனால நிச்சயமா உங்களுடைய நிலை உயரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ நீங்க என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க எல்லார்கிட்டயும் விலகி இருக்கணும்னு நினைப்பீங்க, ஒதுங்கி இருக்கணும்னு நினைப்பீங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரா இருந்தாலும் ஒரு லிமிட்ல வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா, அதற்கான ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கும் உங்ககிட்ட. பட் அந்த ஆக்ஷன்ஸ் இந்த வாரம் மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேரோட சேர்ந்து பயணம் செய்யறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் அண்ட் பர்பிள், இந்த 2 கலர்ஸ் நீங்க இந்த வாரம் முழுவதும் யூஸ் பண்ணும்போது ரொம்ப லக்கியா இருக்கும். கடகராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 8811. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ நீங்க யூஸ் பண்ணலாம். இதனால உங்களுக்கு உங்களுடைய இன்னர் வாய்ஸ் உங்களால கேட்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு அது என்ன சொல்லுது அப்படின்னு தெரியாம தான் மற்றவங்களுடைய முடிவுகள்ல வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் இல்லையா. ஸோ உங்களுக்குள்ள என்ன சொல்லுது, இன்னர் வாய்ஸ் வந்து லிசன் பண்றதுக்கு ரொம்ப இந்த நம்பர்ஸ் ஆக்டிவேட் பண்ணும். அண்ட் பொறுமையா எப்பேற்பட்ட சூழலா இருந்தாலும் பொறுமையா போகிறதுக்கும் இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ கடகராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கடகராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இந்த வாரம் உங்களுக்கு தேவை ஒரு ஹீலிங், ஒரு ரெக்கவரி, ஒரு அமைதி, சாந்தம். ஸோ உங்களை நீங்க சாந்தப்படுத்தி கொள்ளுங்க. அப்போதான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத உங்களால கண்டுகொள்ள முடியும். அண்ட் நல்ல வழியை நோக்கி உங்களால போக முடியும். இப்ப என்ன மாதிரியான சூழல் இருந்தாலும் அதை நினைச்சு நீங்க கலங்க வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். உங்களை நீங்க சாந்தமா வச்சுக்கோங்க. இதற்கு முருகருடைய வேலும் மயிலும் உங்களுக்கு எப்போதும் துணையா இருக்கும். ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருங்க, வேலும் மயிலும் துணை, இதை சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமா உங்களுடைய மனசு சாந்தமாகும். இதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. கடகராசி ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. சிம்மராசி உங்களுக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிம்மம் உங்களுக்கான கார்ட்ஸ். சிம்மராசி நீங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது சமநிலையா இருக்கணும். எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருந்தாலும் அந்த அளவுக்கு நிதானமும் இருக்கணும். இந்த மாதிரி சமநிலையான விஷயங்களை நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்கு. அண்ட் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் தாராளமா இந்த வாரம் மேற்கொள்ளலாம். இதனால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை வந்து நிச்சயமா காத்திருக்கு. அப்படின்றதுனால இந்த விஷயங்கள்லாம் மேற்கொள்ளணும். நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த இழந்திருப்பீங்க, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகி போயிருக்கும் உங்க கையை விட்டு, அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா. இந்த வாரம் அது வந்து நினைக்கவே கூடாது அப்படின்னு இருக்கு. ஸோ ப்ரெசென்ட்ல இப்ப என்ன இருக்கு அதை தக்க வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணணுமே தவிர்த்து போனதை பத்தி யோசிக்க கூடாது, கவலைப்படக்கூடாது. இந்த கவலை, பயம், பதட்டம் இதெல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணணும். அது வந்து நீங்க யோசிக்க கூட கூடாது அப்படியான விஷயங்களை அப்படின்றது இருக்கு. ஸோ நீங்க என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சாண்டல் அண்ட் ஒயிட் 2 கலர்ஸ் நீங்க யூஸ் பண்ணா இந்த வாரம் ஃபுல்லா உங்களுக்கு கண்டிப்பா லக்கியானதா இருக்கும். சிம்ம ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 6464 44442. ஸோ சிம்மராசி இந்த வாரம் முழுவதும் நீங்க இந்த ஏஞ்சல் நம்பரை மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது உங்களுடைய இன்ட்யூஷன் நாலேஜ் கண்டிப்பா மிக மிக அதிகமாகும். ஸோ கரெக்டா உங்களை வந்து அது கைட் பண்ணும். அண்ட் நிறைய சைன் உங்களுக்கு கிடைக்கும். யூனிவர்ஸ் கிட்ட இருந்தும் உங்களுடைய உள்ளுணர்வுல இருந்தும் நிறைய சைன் கிடைக்கும். அந்த சைன் உங்களுக்கு நிறைய விதமான கைடன்ஸ் கொடுக்கும். இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட இன்ட்யூஷன் ஃபாலோ பண்றதுக்கும் அந்த சைன் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிம்மராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிம்மராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க என்னதான் இந்த மாதிரியான விஷயங்களை டீல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, ஆனா இந்த வாரமாவது உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய பெற்றோர்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க தேவையா இருக்கீங்க. இந்த தருணத்துல அவங்களுக்கு உங்க தேவை அதிகமா இருக்கு. ஸோ அப்போ அவங்கள நீங்க அந்த தேவையை நீங்க பூர்த்தி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய தேவையை முருகரும் பூர்த்தி செய்வாரு. முருகருக்கே அம்மையப்பன் தான் முதல் தெய்வம். அதனால உங்களுக்கும் அப்படிதான் இருக்கணும். ஸோ உங்களுடைய அப்பா அம்மாவை இந்த வாரம் கைவிடாம பார்த்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் முருகர் அதை பார்த்துப்பாரு அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. சிம்மராசி ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. கன்னிராசி உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கன்னிராசி உங்களுக்கான கார்ட்ஸ். நீங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய பணம், பொருள் ஏதாவது இருந்தா அதை பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும். சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும். உங்களுடைய என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பீங்க இல்லையா, ப்ராக்டிக்கலான விஷயங்கள்ல அந்த ஸ்டாண்ட் எதுவா இருந்தாலும் அதை விடாப்படியா பிடிச்சிக்கணும். ஸோ கொஞ்சம் உங்களுக்கான தேவைகள் எதுவா இருந்தாலும் அதை விடாப்படியா பிடிச்சிக்கணும். உங்களுக்கான பொருள் ரீதியான விஷயங்களும் உங்களை
சார்ந்து இருக்கக்கூடிய பொருட்கள் அதையும் நீங்க ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டுக்க வேண்டாம். தேவையில்லாம நீங்களா கற்பனை பண்ணிக்க வேணாம். ஒரு ஒரு விஷயத்த ஒருத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு நீங்களா ஒண்ணு கிரியேட் பண்ணி கற்பனை பண்ணிக்க வேண்டாம். ஸோ கற்பனையான விஷயங்கள், ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. ரொம்ப யோசனை வேண்டாம் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட், ரெட் அண்ட் கோல்டன் கலர். ஸோ இந்த 3 கலர்ஸ் இந்த வாரம் முழுவதும் நீங்க யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப லக்கியானதா இருக்கும். கன்னி ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 2, 3, 4, 5. ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு வரும்போது 2, 3, 4, 5. ஸோ இது வந்து ஒரு நியூமரிக்கல் நம்பர் மாதிரி வருது. ஸோ இந்த நம்பர்ஸை நீங்க எழுதியோ மொபைல் வால்பேப்பர்ல வச்சோ தாராளமா யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பெஷலி நம்பர் 2 யூஸ் பண்ணும்போது ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை நீங்க விட்டு கொடுக்காம உங்களோட தக்க வச்சுக்க முடியும். ஸோ அப்படி விட்டு போகிற மாதிரி சில ஸ்டேஷன் இருந்தாலும் அது போகாம உங்களால காப்பாத்தி வச்சுக்க முடியும். அண்ட் 3, 4, 5 யூஸ் பண்ணும்போது அப்படி நீங்க வந்து சுய மரியாதையை விட்டுட்டு தான் சில விஷயங்களை வந்து கவர் பண்ணும் அப்படின்லாம் இல்லாம உங்களுடைய பர்சனல் பவர் உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறையாம பார்த்துக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் நீங்க யூஸ் பண்றதால. கன்னிராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கன்னிராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்க வாழ்க்கையில நிறைய மர்மம் இருக்கும், மாயை இருக்கும். அதனாலேயே நிறைய யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஒரு விஷயம் புலப்படலை, நம்ம கேட்டாலும் பதில் கிடைக்க மாட்டேங்குது, அப்ப இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ நிறைய யோசனைகள் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கணும், கிளியரான ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னா நீங்க கொல்லிமலை முருகரை வழிபாடு செய்யுங்க. நேரடி தரிசனம் பண்ணியோ இல்ல வீட்டுல இருந்தபடியே அவரை நினைச்சு தியானம் செஞ்சோ நிச்சயமா அவருடைய திருவுருவ படம்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்லைன் சோசியல் மீடியால இருக்கும். ஸோ அந்த உருவப்படத்தை எடுத்து வச்சு நீங்க தியானம் பண்ணலாம். இதை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய மர்மம், மாயை எதுவா இருந்தாலும் கிளாரிட்டியா உங்களுக்கு தெரிஞ்சிரும். நிச்சயமா உங்களுடைய மனம் தெளிவடையும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. கன்னிராசி ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ துலாம் ராசி நீங்க என்ன செய்யணும் இந்த வாரம் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப நிதானமா செயல்படணும், விட்டு கொடுத்து போகணும், கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கூட போகலாம், தியாக மனப்பான்மையோட இருக்கணும். ஸோ நிதானம், பொறுமை, விட்டு கொடுத்து போகும் தன்மை, இந்த 3த்தையும் நீங்க இந்த வாரம் முழுவதும் கடைபிடிக்கணும். இதனால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கும் அப்படின்றதால இந்த 3ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, யார்கிட்டயும் சண்டை போட வேண்டாம், ஆர்கியூ பண்ண வேண்டாம். ஒருத்தவங்க ஒண்ணு தப்பா சொன்னாலுமே ஓகே அப்படியா சரி அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிடுங்க. அது அவங்களே உணர்ந்துருவாங்க நம்ம சொன்னது தப்பு, நம்ம செஞ்சது தப்புன்னு. நீங்க போயிட்டு எதையும் வந்து கிளியர் பண்ணணும், ஆர்கியூ பண்ணணும் அப்படின்றது வேண்டாம். வாய் வார்த்தைகளாலும் சரி இல்ல ஆக்ஷன் வைஸும் சரி எந்த ஒரு சண்டையும் யார்கிட்டயும் போட வேண்டாம் இந்த வாரம். விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது அப்படின்னு இருக்கு. அண்ட் உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ப்ரௌன் அண்ட் ரெட் கலர். ஸோ இந்த 2 கலர்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது அண்ட் ஆல்சோ ஒயிட், இந்த 3 கலர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப லக்கியானதா இருக்கும். ஸோ துலாம் ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 2, 3, 1, 5, 5, 1. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்க இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதனால உங்களுக்கு உங்களுடைய கிரியேட்டிவிட்டி தன்மை அதிகமாகும். சமீப காலமா அது கொஞ்சம் மங்கலா இருக்கு, புதுசா நாள் இதை யோசிக்க முடியல அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த 2, 3 நம்பர் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க எந்த ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் அதுல உங்களுடைய கிரியேட்டிவிட்டி ரொம்ப யூனிக்கா இருக்கும். அதனால உங்களுக்கு நல்ல ஒரு சக்சஸ் கிடைக்கும். அண்ட் 1551 யூஸ் பண்ணும்போது உங்களுடைய கனவுகள் என்ன சொல்ல வருது, அந்த கனவுகளை தக்க வச்சுக்கிறது, கனவுகள் சொல்ல வர விஷயங்கள் அதெல்லாம் உங்களால கரெக்டா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் உங்களுடைய கனவுகள் கோல்ஸ் நோக்கி உங்களால கரெக்டா போகவும் முடியும். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். துலாம் ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ துலா ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ், உங்களை எவ்வளவு வேணாலும் முருகர் சோதிப்பாரு, சோதிச்சுட்டு தான் இருக்காருன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா சோதிப்பாரே தவிர உங்களை எங்கேயுமே கைவிட மாட்டாரு, தோற்க விட மாட்டாரு. சோதனை இருக்கும் ஆனா தோத்து போக மாட்டீங்க. சோ அந்த சோதனையில நீங்க வெற்றி மட்டும்தான் அடைவீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா ஒரு பூத்து குலுங்கக்கூடிய மலர்களாலும் கனிகளாலும் நிறைந்த ஒரு செழுமையான
சோலைவனம் மாதிரி கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை மாறும். நீங்க அதனால இப்ப இருக்கக்கூடிய சோதனை எல்லாம் கண்டு அஞ்ச வேண்டாம். முருகர் மேல நம்பிக்கை இல்லாம போக வேண்டாம். நம்பிக்கையோட இருங்க. இந்த சோதனை தான் உங்களுடைய வளமான வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜா இருக்கு. இன்னொன்னு, நீங்க முருகரை நினைச்சு எப்பெல்லாம் சோதனை வருதோ அப்பெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு மனசுல சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா முருகர் உங்களோட இருப்பாரு. இதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. துலாம் ராசி ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. விருச்சிக ராசி உங்களுக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். விருச்சிக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். நீங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆளுமை தன்மை இருக்கணும். ஸோ ஆளுமை தன்மையோட செயல்களை வந்து நீங்க மேற்கொள்ளணும். அதுவுமே எஸ்பெஷலி நீங்க பெண்ணா இருக்கிறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும் இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்கான போல்டான நேச்சர். அதோட நீங்க வந்து சில செயல்களை வந்து செய்யணும் அப்படின்னு இருக்கு. ஆண் நபரா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெண்ணுக்கு நீங்க கம்ப்ளீட் சப்போர்ட், உங்களுடைய பிசிக்கல் மாரல் சப்போர்ட் நீங்க கொடுக்கணும் இந்த வாரம் அப்படின்னு இருக்கு. நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதிரியான மாற்றமா இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கட்டும், ஸோ ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கட்டும், இதெல்லாம் கொண்டு வரணும்னு இருக்கேன் வாழ்க்கையில. அதுக்கான விஷயங்கள் நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வாரம் அதை ஹோல்ட் பண்ணிடுங்க. இந்த வாரம் அந்த மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கோல்டன் அண்ட் ப்ளூ கலர், இந்த 2 கலர்ஸை நீங்க ரேண்டமா யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு லக்கியானதா இருக்கும். ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 8, 9, 2, 9. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதனால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்கும். வளமான வாழ்க்கை கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ இழப்புகளை ஃபேஸ் பண்ணீங்களோ அதற்கு டபுள் மடங்கு உங்களால ஆப்பர்ச்சுனிட்டி உங்களால உருவாக்கிக்க முடியும். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து வாக்அவே பண்ணி வெளியே வர முடியும். நிறைய அவமானம் இருக்கு, நிறைய சோதனைகள் இருக்கு, ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டேன், எப்படி அதுல வெளியே வர்றது தெரியலன்னா 9 to 9 இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால அதுல இருந்து வெளியேற முடியும் அப்படின்றது உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்ல இருக்கு. விருச்சிக ராசி உங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிக ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் உங்களுக்கான ஒண்ணு, அது ஒரு நபரா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய எய்மா இருக்கட்டும், ஒரு பொருளா இருக்கட்டும், ஒரு சொத்து சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு உங்களுக்கான ஒண்ணு, அது உங்களுக்குன்னா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேரும். நிச்சயமா சேரும். நீங்க முருகர்கிட்ட எனக்கான ஒரு விஷயத்த தானே கேட்கிறேன், எப்போ முருகா தருவ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குன்னா உங்களுக்கான ஒண்ணு கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேரும். அது வரைக்கும் முருகரை நீங்க தாராளமா மனசுல வந்து ஒரு துணையா நீங்க நினைச்சுக்கலாம். நிச்சயமா உங்களுக்கு துணையா முருகர் அது வரைக்கும் வழி நடந்து வருவாரு அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. விருச்சிக ராசி ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. தனுசு ராசி உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்போது இந்த வாரம் பணம் சார்ந்து, பொருள் சார்ந்து, வேலை சார்ந்து பயணங்கள் தாராளமா மேற்கொள்ளலாம். அது நிறைய அதுக்கு எப்படி அடுத்தடுத்து அப்லிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு போகிறது, அதனுடைய வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை தாராளமா இந்த வாரம் வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பிரசன்ட்ல என்ன விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபியூச்சரை வந்து இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஃபியூச்சரை நீங்க யோசிச்சு வச்சு பிரசன்ட்ல செய்யக்கூடிய காரியங்கள்ல வந்து நீங்க அதுல ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது. அதுல நிறைய விஷயங்களை வந்து நீங்க இழந்துட்டு இருக்கீங்க அப்படின்றதுனால பிரசன்ட்டை மட்டும் கவனிங்க. ஃபியூச்சர் சார்ந்த விஷயங்களை இந்த வாரம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க அப்படின்னு இருக்கு. அண்ட் உங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சில்வர் அண்ட் கோல்டன் கலர், இந்த 2 கலர்ஸை நீங்க ரேண்டமா யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப லக்கியானதா இருக்கும். ஸோ தனுசு ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 4, 9, 3, 8. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ நீங்க யூஸ் பண்ணுங்க. இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு, ஒரு விஷயம் நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் அது எப்படி பண்ணலாம்னு தெரியல அப்படின்ற போது அது ரொம்ப ஆர்கனைஸ்டா வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் தொடர்ந்து அதை வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க எந்த மாதிரியான இடையூறுகள் அதுல வந்தாலும். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. தனுசு ராசி உங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ், இந்த வாரம் முழுவதும் நீங்க எங்க போனாலும் எங்க வந்தாலும் நீங்க வர
பயணங்கள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்கு. வேலை ரீதியா பணம் சார்ந்தெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த டைம்ல இந்த வாரம் முழுவதும் நீங்க எங்க போனாலும் முருகருடைய வேல் வந்து எடுத்துட்டு போங்க. அட்லீஸ்ட் ஒரு மொபைல் வால்பேப்பர்லயாவது வச்சுக்கோங்க. இந்த வாரம் முழுவதுமா, இந்த வாரம் வரைக்குமாவது முருகருடைய வேல் நீங்க உங்களோடயே சேர்ந்து டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு முன்னாடி அந்த வேல் போய் முன்னாடி நிற்கும். உங்களுடைய காரியங்கள் சக்சஸ் ஆகிறதுக்கும் அண்ட் அதுல வரக்கூடிய எப்பேற்பட்ட ஒரு இடர்பாடுகளா இருந்தாலும் அதை தகர்க்கறதுக்கும் ஸோ வேலை வந்து நீங்க கொண்டு போங்க, உங்களோடையே வச்சுக்கோங்க அப்படின்றதும் அண்ட் இயற்கை சார்ந்த விஷயங்களை நிறைய ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றதும் தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. தனுசு ராசி ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. மகர ராசி உங்களுக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மகர ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் என்ன செய்யலாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருங்க. சந்தோஷத்துக்கு ஒரு எல்லை இருக்கக்கூடாது. உங்களுக்கு எங்க போகணும்னு தோணுதோ போகலாம், எங்க யார்கிட்ட பேசணும்னு தோணுதோ பேசலாம். ஸோ சந்தோஷத்துக்கு என்னெல்லாம் செய்யணும்னு தோணுதோ தாராளமா செய்யலாம். சில பேருக்கு வெளியூர் போகணும், டிராவல் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி சோலோ டிராவல்லாம் பண்ணணும்னு இருக்கும். அது மாதிரி உங்களோட சந்தோஷத்துக்கு என்ன செஞ்சா நீங்க ஹாப்பியா இருப்பீங்களோ அந்த விஷயங்களை தாராளமா மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்ல மனமாற்றம் இல்ல இடமாற்றம் செய்யலாம்னு நினைக்கிறது, சில விஷயங்களை மாத்திக்கலாம்னு நினைக்கிறது, அதை இந்த வாரம் மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு இருக்கு. மாற்றங்களை இந்த வாரம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி அது வரக்கூடிய நாட்கள்ல நீங்க அதை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணா நல்லதா இருக்கும். ஸோ உங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர், இந்த 2 கலர்ஸ் நீங்க ரேண்டமா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லக்கியானதா இருக்கும். மகர ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 171738. இந்த 2 ஏஞ்சல் நம்பர் நீங்க இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்றதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ்ட்ல சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும், சில கவலைகள் இருக்கும், அதை சார்ந்து அதுல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு இந்த நம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கவலையில இருந்து முழுசா வெளியே வந்து அந்த கவலை உங்களுடைய உண்மையான பலமா மாத்துறதுக்கும் இந்த 333 நம்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் நீங்க இந்த வாரம் முழுவதும் யூஸ் பண்ணலாம். மகர ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மகர ராசி முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, மனதாலையும் உடலாலையும் ரொம்ப சோர்ந்து இருக்கீங்க, ரொம்ப பாதிப்புக்குள்ளா இருக்கீங்க. சில பேருக்கு வந்து அது ஒரு உடல்நல பிரச்சனையா கூட மாறி இருக்கும். மனதால ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. ஸோ உடல் நலம் வந்து சீரா இல்லாம இருக்கும். இது எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கு நீங்க முருகர் பேரை சொல்லி தினமும் விபூதி வச்சுக்கணும். டெய்லி விபூதி வச்சுக்கணும். அண்ட் ஒரு விரல்ல சும்மா ஒரு விபூதி எடுத்து ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணியில வந்து அந்த விபூதியை போட்டுட்டு கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணி முருகரை நினைச்சு அதை டெய்லியும் குடிச்சிருங்க. கண்டிப்பா உங்களுடைய உள்ளுக்குள்ளயும் வெளியிலயும் ஏற்பட்ட அந்த ஒரு நெகட்டிவிட்டி எல்லாமே கிளென்ஸ் ஆகும். இதை முருகர் பேரை சொல்லி செய்யுங்க. முருகர் நிச்சயமா உங்களுக்கு எல்லா விதமான பிணியையும் அகற்றிடுவாரு அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. மகர ராசி ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களை வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ். கும்பராசி இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது டெம்பரவரியா ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்னா யாராவது ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, சும்மா சொல்லியிருக்கலாம், இல்ல வந்து அது சின்ன ஒரு பிரச்சனையா இருக்கலாம், ஏதோ சின்ன மனஸ்தாபமா இருக்கலாம். ஆனா அதையே நினைச்சு நீங்க வந்து ரொம்ப காயப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அது வந்து கிளியர் பண்றதுக்கான விஷயங்களை பண்ணுங்க. அது நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது டெம்பரவரி தான், அது பெர்மனன்ட் இல்ல. இதனால வந்து ஒரு பெரிய விரிசல்லாம் வரப்போறது இல்ல. இது சும்மா சின்னதா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத நீங்க உணர்ந்து அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சியை மட்டும் எடுக்கணும் அப்படின்னு இருக்கு. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க், ரொம்ப ஒர்க்கஹாலிக். ஏன்னா மனசு ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை. ஸோ அது ரெக்கவரி தேடுது, மனசை ரெக்கவர் பண்ணும். அந்த டைம்ல வந்து நீங்க இப்ப பார்த்தாலும் வேலைன்னு போட்டு அதுலயே நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் அந்த வாரம் அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட், கிரீன் அண்ட் ரெட், இந்த 3 கலர்ஸும் நீங்க யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா உங்களுக்கு லக்கியானதா இருக்கும். கும்பராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 8585818. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால உங்களுக்கு ஒரு நன்றி உணர்வு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோணும். இப்போ வந்து என்னதான் மனசு இப்போ ஒருத்தவங்க உங்களை காயப்படுத்திட்டாங்க, அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு அவங்க நிறைய செஞ்சிருப்பாங்க இல்லையா?
ஸோ அதுக்கான கிராட்டிடியூட் போயிடும் இல்லையா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த கெட்டதை மட்டும் யோசிச்சுட்டு இருக்கீங்க, நல்லது நிறைய கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்ப அதற்கு வந்து நீங்க நன்றி உணர்வோட இருக்கிறதுக்கு இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஓல்டு பேட்டர்ன்ஸை பிரேக் பண்ணி வெளியே வர்றதுக்கும், சில விஷயங்கள் உங்களை வந்து கட்டி போட்டு வைக்கும், அதுல இருந்து வெளியே வர முடியாம இருப்பீங்க. அப்போ இந்த நம்பர்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த ஓல்டு பேட்டர்ன்ஸ்ல இருந்து பிரேக் பண்ணி வெளியே வர்றதுக்கும் அண்ட் நல்லதுக்கு கிராட்டிடியூடா இருக்கிறதுக்கும் இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கும்பராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கும்பராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் முழுவதும் டெய்லி ஏர்லி மார்னிங் எழுந்துருங்க. எழுந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டு மொட்டை மாடியோ இல்ல சூரியன் நேரா போய் நின்றுட்டு சூரியன் உதயம் போது ஓம் அப்படின்ற வார்த்தை, பிரணவ வார்த்தை, ஓம்ன்ற மந்திர வார்த்தையை 6 முறை உச்சரிங்க. முருகரை மனசுல நினைச்சு அந்த சூரியனை பார்த்து இதை நீங்க டெய்லியும் இந்த வாரம் செய்யும் போது, இந்த வாரம் ஆரம்பம் உங்களுக்கு எப்படி ஒரு மன அழுத்தத்தை கொடுத்தாலும் வார இறுதி மிகப்பெரிய மாற்றத்திற்கான இறுதியா இருக்கும். ஒரு மிகப்பெரிய புதிய முயற்சிகள், புதிய பிகினிங்ஸ், நியூ பிகினிங்ஸ் இதற்கான ஒரு வாரமா கண்டிப்பா இருக்கும். ஸோ முருகர் உங்களுக்கு அப்படியான ஒரு புதிய நல்ல விஷயங்களை கொடுப்பாரு அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. கும்பராசி ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நிறைவா மீன ராசி இந்த வாரம் எப்படி இருக்கும் மீன ராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மீன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மீன ராசி இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய இமோஷன்ஸ் சார்ந்த விஷயங்கள், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அதற்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கலாம். அதற்கு சார்ந்த விஷயங்களை நீங்க தாராளமா மேற்கொள்ளலாம் இந்த வாரம் சந்தோஷத்தோட அப்படின்னு இருக்கு. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவா வைக்க வேண்டாம். இந்த வாரம் மட்டும் ஒரு சில இடங்கள்ல உங்களுடைய உண்மையை நீங்க பேசணும், மனசுல இருக்கிறத பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை மறைக்காம பேசிருங்க. ஸோ அந்த ஒரு சீக்ரெட் மெயின்டைன் வந்து இந்த வாரம் முக்கியமான இடங்கள்ல பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. அண்ட் உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு பார்க்கும்போது லைட் கிரீன் அண்ட் பிளாக் கலர். ஸோ இந்த 2 கலர் நீங்க ரேண்டமா இந்த வாரம் முழுவதும் யூஸ் பண்ணலாம். ஸோ மீன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 31112. ஸோ அந்த 2 ஏஞ்சல் நம்பர் நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு எதுவா இருந்தாலும் ப்ரிப்பேரா இருப்பீங்க. எந்த நல்லது கெட்டது டிரான்ஸ்ஃபர்மேஷன், எதிர்பாராத திருப்பு முனைகள் எது வந்தாலும் ப்ரிப்பேர்டா இருக்கிறதுக்கு நீங்க தயாரா இருப்பீங்க. அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய வரும். 22 யூஸ் பண்ணும் போது உங்களை தேடி நிறைய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதுக்கு இந்த நம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீனராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மீனராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு அன்பு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பா உங்களுடைய அன்புக்குரியவங்கள் உங்களை வந்து சேருவாங்க. ஆனா அவங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடி அதற்கு தகுதியான நபரா நீங்க மாறணும் அப்படின்றதுதான். ஸோ அப்ப அவங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு லேக்கிங் இருக்கு, ஏதோ ஒரு குறை இருக்கு. அப்போ அவங்க வந்து சேர்றதுக்குள்ள அந்த குறைகளை நீங்க நிறைவாக்கணும். அண்ட் அந்த குறைகளை சரி செய்யணும். அதற்கு தகுதியான நபரா மாறணும். அப்படி மாறினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த அன்புக்குரியவர்கள், அன்புக்குரிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களை தேடி வந்து சேருவாங்க. அதற்குள்ள நீங்க சில விஷயங்கள் கண்டிப்பா மாத்திக்கணும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ மீனராசி ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நேயர்களே, இந்த வாரத்திற்கான வீக்லி ப்ரெடிக்ஷன் பார்த்தோம். லக்கி கலர்ஸ், ஏஞ்சல் நம்பர்ஸ், என்ன செய்யக்கூடாது, முருகர் மெசேஜ் எல்லாமே மேஷம் டு மீனம் வரையிலான ராசிகளுக்கு பார்த்தோம். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நானும் நினைக்கிறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களை வேண்டுதல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வாரத்துல மீட் பண்றேன். அது நான் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.